குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வாலில் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் 5 RA RB, எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் 16லேருந்து 20 வரைக்கும். ஆக இந்த 7 சம் 8 சம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நவ் வி see. இப்போ சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் 5 128 டிவிஷன் 16 இன்ட்டு கொஸ்டின் மார்க் மைனஸ் 7 இன்ட்டு 2 டிவைடட் பை 7 ஸ்கொயர்ட் மைனஸ் 8 இன்ட்டு 6 பிளஸ் கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ we have to find out the value of the question mark. கொஸ்டின் மார்க்கை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தெரியும் வெர்னாக்குலம் அல்லது பார். முதல்ல பார் இருந்துச்சுன்னா அதை போடணும். அப்படி இல்லை அப்படின்னா போர்ட் மாஸ். போர்ட் மாஸில் பி பிராக்கெட் இருந்தால் போடணும். அல்லது ஓ ஆஃப்னு இருந்துச்சுன்னா 8% ஆஃப் அப்படி இருந்துச்சுன்னா அதை போடணும். அடுத்தது டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடுத்தது அடிஷன் சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம போடணும். இப்போ நமக்கு டிவிஷன் தான் பார்க்குறோம். இப்போ 128 டிவிஷன் 16 அப்படின்னா 8 இன்ட்டு எக்ஸ். இதை வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 8 16 128 8 இன்ட்டு இந்த கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் மைனஸ் முதல்ல டிவிஷன் போடுறோம், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் 7 2 14 பை 7 ஸ்கொயர்ட் அப்படின்னா 7 இன்ட்டு 7 49 மைனஸ் இதுதான் போடணும் 8 இன்ட்டு 6 49 மைனஸ் 8ன்னு போடக்கூடாது. இது 49 மைனஸ் 8 இன்ட்டு 6 48 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஒரு டிவிஷன் இப்போ பாருங்க 8 இன்ட்டு எக்ஸ் 8x மைனஸ் 14 பை 49 மைனஸ் 48 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த வகுத்தலை அடுத்த பக்கம் எடுத்துட்டு போறோம்னு வச்சுங்களேன். இப்போ என்ன வரும்? 8x மைனஸ் 14 இது இங்கே வரும்போது இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு வகுத்தல் அடுத்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்போ பாருங்க இது எப்படி எழுதலாம்? 8x மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 1 பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்படி கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கினேன். இந்த 8x இங்கே போனால் மைனஸ் 8x மைனஸ் 14 இங்கே போனால் ப்ளஸ் 14 இது. இப்போ இதை எப்படி எழுதலாம்? இதை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இந்த பிளஸ் 1 பிளஸ் 14 சேர்ந்தா பிளஸ் 15. இப்போ நமக்கு இது கிடைக்குது. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் 8xஐ பிரிக்கலாம். இப்போ இங்கே 15 வருது. 15 வர்ற மாதிரி இதை எப்படி பிரிக்கலாம்? பிரித்து கூட்டுனா 8 வரணும், பெருக்குனா 15 வரணும், அந்த மாதிரி பிரிக்கணும். இப்போ இதை 6 இன்ட்டு 2ன்னு பிரிக்கிறோம்னு வச்சுங்களேன். 6 இன்ட்டு 2 கூட்டினா மைனஸ் 6 மைனஸ் 2 கூட்டினா மைனஸ் 8. ஆனால் மைனஸ் 6ஐயும் மைனஸ் 2ஐயும் பெருக்குனா என்ன வரும்? ப்ளஸ் 12 தான் வரும். ஆனால் நமக்கு 15 வரணும். அப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா மைனஸ் 5x மைனஸ் 3x இதை அப்படி பிரிக்கலாம் இல்லையா? மைனஸ் 5 மைனஸ் 3ன்னு பிரிக்கலாம். அப்போ மைனஸ் 5 மைனஸ் 3 பிரித்தா கூட்டுனா மைனஸ் 8. இதே இது பெருக்குனா மைனஸ் 5ஐயும் மைனஸ் 3ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 15 கரெக்டாக வரும். ஸோ இப்போ ப்ளஸ் 15. இப்போ இதை இப்போ என்ன பண்ணலாம்? இதை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5ன்னு வச்சுக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ இது இப்போ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5x. அடுத்தது மைனஸ் 3. இப்போ இதில் ரெண்டுலையும் காமனாக ஒன்றும் இல்லை. இதுலையும் எது காமனாக இருக்குது? எக்ஸு காமனாக இருக்குது. எக்ஸை எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் மைனஸ் 5
எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் மைனஸ் ஒய். அதே மாதிரி இது ரெண்டையும் எது காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. 3 இதில் 3 ஒரு தடவை அடிப்படும், 15இல் 3 5 தடவை அடிப்படும். இப்போ ரெண்டுலேயும் 3 காமனாக இருக்குது. அதனால நான் -3 வெளியில் எடுத்துக்கிட்டேன். அப்போ -3 உள்ளுக்குள்ள எக்ஸ், அப்போ -3 இன்ட்டு எக்ஸ் -3x. அப்போது உள்ளுக்குள்ள -5 வச்சிங்கன்னா தான் -3ஐயும் -5ஐயும் பெருக்கினா +15 வரும். ஸோ இதை இந்த மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ மறுபடியும் பாருங்க, இதில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் -5 காமன். அப்போ எக்ஸ் -5 இங்கே எக்ஸ் இங்கே -3 எக்ஸ் -3. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ இங்கே எக்ஸ் -5, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கலாம், அல்லது எக்ஸ் -3, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3 இருக்கலாம். அப்போ ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஆர் அல்லது 3, 5 or 3, இந்த ரெண்டுல ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ திஸ் இஸ் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் 5. சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் 6ல் 6A 6B 2 இருக்கு. நம்ம ரெண்டையும் இப்போ பார்க்கலாம். முதல்ல 6A. சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் 6A 108 division 36 of 1/4 plus 2/5 into 3 1/4. ஸோ இதான். ஓகே, இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? 108 டிவிஷன், முதல்ல வெர்னாக்குலம் அல்லது பார் இருந்தால் முதல்ல அதை போடணும். அப்படி இல்லைன்னா அடுத்தது போர்ட் மாஸ். போர்ட் மாஸில் பி என்பது பிராக்கெட் எதுவும் இல்லை. அடுத்தது ஓ என்பது ஆஃப் தான் முன்னாடி பண்ணணும். அப்போ இதை தான் நீங்கள் பண்ணணும். 36 of 1/4 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? 36 into 1/4. அப்போ இதில் 4 இதில் 9 தடவை அடிக்கும். 9 into 1 9. அப்போது 108 டிவிஷன் இது வந்து 9. இப்போ டிவிஷன் 9 ப்ளஸ் 2/5 இன்ட்டு இது 4 3 12 12 1 13/4ன்னு எழுதிடலாம் இல்லையா? இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ பாருங்க, இப்போ டிவிஷன் தான் முன்னாடி பண்ணணும். 108ல் எத்தனை 9 இருக்கு? 10ல் ஒரு 9 9 மீதி 1, 18ல் 2 9 12. அப்போ இதை வகுத்தீங்கன்னா 12 வருது. ப்ளஸ் இப்போ பெருக்கல் தான் முன்னாடி பண்ணணும். 2 13 26, 5 × 4 20. இப்போ இதை சுருக்க முடியுமா? 13/10ன்னு சுருக்கலாம். அப்போது 12 + 13/10. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 12 × 10 120 ப்ளஸ் 13. அப்போ 133/10 எழுதலாமா? 10 × 12 120 ப்ளஸ் 13 133/10. இதை 13.3 புள்ளி இருக்கு, ஒரு 0 இருக்கு. அப்போ இங்கே புள்ளி குத்திக்கலாம். 13.3. அல்லது இதை எப்படி எழுதலாம்? 10 வந்து எத்தனை தடவை போகும்? 13ல் ஒரு 10 10 மீதி 3, 33ல் 3 10 30 மீதி 3. ஸோ 13 3/10ன்னு எழுதலாம், 13.3ன்னு எழுதலாம். இப்போ உங்களுக்கு கீழே ஏபிசிடியில் இப்படி கொடுத்தா இதை டிக் பண்ணுங்க, இதை இப்படி கொடுத்தா அதை ஆன்சரை டிக் பண்ணிக்க. 2 ஆன்சரும் ஒன்று தான். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் 6A. அடுத்தது நம்ம போட போகிறது 6B. 6B 6ல் B, 6A முடிஞ்சிருச்சு. 6B 2/3 into 5/6 plus 4/9 minus 3/4 plus 2/9 into
5/9 into 9/2 is equal to என்ன? So this is the question. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? வெர்னாக்குலம் அல்லது பார் இல்லை, போர்ட் மாஸ்ல பி என்பது பிராக்கெட் இல்லை, அடுத்தது ஓ ஆஃப் வச்சது இருக்கா இல்லை, அடுத்தது டிவிஷன் இருக்கா இல்லை, அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இது ஒரு மல்டிப்ளிகேஷன் 2/9 plus 2/9 into 5/9 into 9/2. ஓகே, அப்போ 3 மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ முதல்ல இதை பெருக்குவோம். 2×5 10 இன்ட்டு 3×6 18 10/18 ப்ளஸ் 4/9 மைனஸ் 3/4 ப்ளஸ் இது எல்லாத்தையும் பெருக்கலாம். 2×5 10 10 இன்ட்டு 9 90 பை 9 9 81 81 இன்ட்டு 2 162 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதில் எல்லாத்தையும் ப்ளஸ் எல்லாம் கூட்டலாம், மைனஸ் எல்லாம் கூட்டலாம். இதில் எது எதில் அடிபடும் அப்படின்னு பாருங்க. இப்போ இதில் எதையாவது சுருக்க முடிஞ்சால் சுருக்கிடுவோம். இப்போ இது 5×2 10 9×2 18 அவ்வளோதான். இதை சுருக்கிக்கலாம். இதை சுருக்குனா 3ஆம் வாய்ப்பாட்டை சுருக்கலாம். 30 3 3 9 0 5 3 15 12ல் 4. மறுபடியும் இதை 2ஆம் வாய்ப்பாட்டை அடிக்கலாம். 15 2 30 2 2 4 மீதி 1 14ல் 27. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டை அடிக்கலாம். 5 3 15 9 3 27. அப்போ 5/9 ப்ளஸ் 4/9 மைனஸ் 3/4 ப்ளஸ் 5/9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதில் எல்லாத்துலேயும் எது காமனாக எடுக்கலாம்? 9 எடுத்தால் இது இதெல்லாம் அடிபடும், ஆனால் 4 அடிபடாது. அப்போ 4 9 36ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. 36ல் 9 4 தடவை போகும், 4 × 5 20 ப்ளஸ் 36ல் 9 4 தடவை போகும், 4 4 16 மைனஸ் 36ல் 4 9 தடவை போகும், 9 × 3 27 ப்ளஸ் 36ல் 9 4 தடவை போகும், 4 × 5 20. இப்போ இதை 36 பை இதை ப்ளஸ் எல்லாம் கூட்டுங்க. 20 16 36 ப்ளஸ் 20 56 56 மைனஸ் 27. 56ல் 27 கழிச்சா 6ல் 7 போகாது, 16ல் 7 போக 9, 4ல் 2 போக 2 29/36. ஸோ 29/36. Right. So this is the answer. 29/36 is the answer. ஓகே, ஏன்னா இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. 3ஆம் வாய்ப்பாட்டை 4ஆம் வாய்ப்பாட்டை அடிப்படாது, அப்படியே விட்டுருங்க. 29/36 இது 6B. அடுத்தது இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். ஏற்கனவே 15 கணக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போட்டிருக்கோம். இப்போ 16லேருந்து 20 வரைக்கும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். 16லேருந்து 20. 16 கொஸ்டின் மார்க் கியூப் ப்ளஸ் 115.86 மைனஸ் 24.93 into 1.90 is equal to 190.97. ஸோ இது கணக்கு. இப்போ இப்படி ரொம்ப ஃப்ராக்ஷனாக வருது. ஆன்சரை பாருங்க. இது புக்கில் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஆன்சர் வந்து ஹோல் நம்பரில் இருக்கும். ஹோல் நம்பர் தான் கொடுத்துருக்கான். ஆன்சர் ஹோல் நம்பர் இருக்குது. அப்போ இவ்வளோன்னா இப்போ போய் 24.93 இன்ட்டு 1.90 பெருக்கி இதுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் இது பெரிய கணக்கு போடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்மளால் ஷார்ட்டாகவே நம்மளால் போட முடியும். ஆனால் ஆன்சர் பூரா முழு நம்பரில் கொடுத்துருக்கான். அப்போ நம்மளும் இது வந்து ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ இது x³ ப்ளஸ் 115.86 .5க்கு மேலே இருந்தால் முழுசாக்கிக்கணும்.
அப்போ இது 0.86 முழுசாக்குனா 116 மைனஸ் 0.93 முழு நம்பர் ஆகுனீங்கன்னா 25 இன்ட்டு 1.96ங்கிறது 2 இஸ் ஈக்குவல் டு 190.97ங்கிறத 191ன்னு போடலாம். இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் தான் முன்னாடி போடணும். போர்ட் மாஸில் பிராக்கெட்டு, அடுத்தது ஆஃப், அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 116 மைனஸ் 225 50 இஸ் ஈக்குவல் டு 191. அப்போ எக்ஸ் கியூபை இங்கே வச்சுக்கோங்க, 191 ப்ளஸ் 116 இங்கே போனால் மைனஸ் 116 ஆகும். இந்த மைனஸ் 50 இங்கே போனால் ப்ளஸ் 50 மாறும். அப்போ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 191 ப்ளஸ் 50 கூட்டினீங்கன்னா 241 மைனஸ் 190, ஐம் சாரி, மைனஸ் 116. இதையும் கூட்டிக்கிட்டேன். அடுத்தது மைனஸ் 116. அப்போ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 241 116 கழிக்கணும். 1ல் 6 போகாது, 11ல் 6 போக 5, 3ல் 1 போக 2. அவ்வளோதான். இதான் கடன் வாங்கிட்டோம். ஐம் சாரி, 2ல் 1 போக 1. அப்போ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 125. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. 5 இன்ட்டு 5 5 25, 25 இன்ட்டு 5 125. அப்போ எக்ஸ் கியூப் 125னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த 16வது கணக்கினுடைய ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்தது 17. 10.11% ஆஃப் 10.11% ஆஃப் 29.902 plus 55.1% of 300.02 minus 150.32% of 60.12 is equal to என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப ஃப்ராக்ஷனுக்கு போனால் ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிங்க. 10.11 அப்படிங்கிறத 0.11 0.5க்கு மேலே இருந்தால் இந்த பக்கம் கொண்டு வரலாம், கீழே இருந்தால் விட்டுறலாம். அப்போது 10% ஆஃப் இது. அப்போ 10% அப்படின்னா 10/100 இன்ட்டு 29.9 இருக்குது. அப்போ நீங்கள் 30ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? ப்ளஸ் 55.1 இதை 55%ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 300.02ங்கிறத 300 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது மைனஸ் 150.32%. 32ங்கிறத 5 விட 0.5 விட கீழே இருக்கு, அதனால் விட்டுருங்க. 150/100 பர்சன்டேஜுங்கிறதுனால நான் 100 போட்டுக்கிட்டேன். இன்ட்டு 60.12 .12 சின்னதாக இருக்கிறதுனால விட்டுருங்க. இன்ட்டு 60 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை முதல்ல பண்ணணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுது, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுது. அப்போ மிச்சம் 3 ப்ளஸ் இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடுது. 3 55, 3 15 மீது 1, 3 15 1 16, 165 மைனஸ் இந்த ஜீரோக்கு இங்கே போயிடுது, இந்த ஜீரோக்கு இங்கே போயிடுது. 6 15 90 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸை கூட்டுங்க, 168 மைனஸ் 90. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, 16ல் 9 போக 7. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 78. 17வது கணக்கு 78. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ டூ இட். அடுத்தது 18வது கணக்கு. 18வது கணக்கு இது எல்லாமே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வாலில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். சிம்பிளிஃபிகேஷனில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் 18.
இப்போ பிராக்கெட் 540.34 டிவிஷன் 17.99 டிவிஷன் 29.99 டிவிஷன் 449.89 449.89 into 1 divided by 89.78 is equal to என்ன? இதான் கேள்வி. பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளான சம். இப்போ முதல்ல வெர்னாக்குலம் அல்லது பார் இல்லை, அடுத்தது போர்ட் மார்க்ஸில் பிராக்கெட்டில் முதல்ல இந்த பிராக்கெட்டை தான் பண்ணணும். அப்போது இது 540.34, இது 540 டிவைடட் பை 17.99ங்கிறத 20ன்னு வச்சுக்கலாம். முதல்ல இது. அடுத்தது டிவிஷன் 29.99ங்கிறத 30 டிவைடட் பை 449.89ங்கிறத 450ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? இது இன்ட்டு 1 பை இது 90 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது இங்கே வருது. இப்போ பாருங்க, இந்த பிராக்கெட்லையும் ரிமூவ் பண்ணிடலாம். 540/20 டிவிஷன் 30 பை 450 இன்ட்டு 1/90 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ டிவிஷனை தான் முன்னாடி பண்ணணும். இப்போ இதை நீங்கள் முதல்ல அடிச்சுப்போம். 0 0 2 இதில் 2 2 4 மீதி 1 14 7 2 14. ஸோ 27 டிவிஷன் 0 0 1 பை 1 3 3 1/15 டிவிஷன் 1/15 இன்ட்டு 1/90 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 27 டிவிஷன் 1/15ங்கிறத இன்ட்டு 15/1ன்னு கொண்டு வந்துடலாமா? 1/15 வகுத்தல் 1/15ங்கிறத பெருக்கலை பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறிடும். இன்ட்டு 1/90 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். 1க்கு 1 அடிபட்டு போகுது. 15 இதில் 6 15 90, 6ல் 2 3 6, இங்கே 9 3 27. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/2. 9/2ன்னு அப்படியேவும் போடலாம். 4.5ன்னு 4 2 8 மீது 1 1/2 0.5. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 9/2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி விட்டுருங்க. ஆன்சர் 4.5ன்னு இருந்தால் 4.5 நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ இது 4.5. 4.5ங்கிறது என்ன? 5. இப்போ 4.5 இல்லைன்னு வச்சுங்க, நம்ம 9.2, அப்போ 4.5. கீழே ஆன்சரில் 4.5 இல்லை, 5 தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? புள்ளி வச்சது எல்லாத்தையும் முழு நம்பராக மாற்றிருக்கோம். அப்போ இதையும் முழு நம்பராக மாற்றிட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஏன்னா ஆன்சர் 5 தான் கொடுத்துருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படி போடணும். ஸோ இது 18. அடுத்தது 19வது கணக்கு. அடுத்தது 19. 19ல் 1728 டிவிஷன் கொஸ்டின் மார்க் ப்ளஸ் 149.98 இன்ட்டு 25.15 இஸ் ஈக்குவல் டு 3156 மைனஸ் 269.75. ஓகே, இப்போ இங்கே எக்ஸ் வந்துருச்சு. ஸோ இதான் சம். இந்த சம்மில் இதை எப்படி பண்ணலாம்? முதல்ல டிவிஷனை பண்ணணும், அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அடுத்தது அடிஷன், அடுத்தது சப்ஸ்ட்ராக்ஷன்.
இப்போ இது ஃபஸ்ட்டு 1728 டிவைடட் பை கொஸ்டின் மார்க்குங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ப்ளஸ் 1728 கரெக்ட் 149.98ங்கிறத நான் 150 இன்ட்டு 26 இஸ் ஈக்குவல் டு 3156 மைனஸ் இது புள்ளி 0.75 இருக்கிறதுனால 270ன்னு வச்சுக்கிட்டேன் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்க 1728 பை எக்ஸ் பிளஸ் 150 26 பெருக்கணும் 26 5 26 நான் எப்பயும் சொன்னேன் 26ங்கிறத 26ன்னு பிரிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் 5 20 100 5 6 30 130 அப்போ 13 26 13 39 இஸ் ஈக்குவல் டு 3156 மைனஸ் 270 அப்படின்னு இருக்கு. இப்போ 3156 மைனஸ் 70 சுருக்கிடலாம்ல, இதை சுருக்கிக்குவோம். அப்படி வச்சு 3156 மைனஸ் 270. இப்போ இந்த பிளஸ் இங்கே போனால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். 1728 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3156 மைனஸ் 270. இந்த பிளஸ் இங்கே போனால் மைனஸ் 3900 வருது. ஓகேயா? இப்போ பாருங்க, இப்போ இதை இது மைனஸ், அப்போ 1728 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எல்லாம் கூட்டுங்க. ப்ளஸ்ஸை கூட்டிங்கன்னா இது 56, இந்த 2 0 இங்கே 56, இங்கே 39 31 70 7056. இந்த மைனஸை கூட்டிங்கன்னா 270 கழிச்சிருங்க. அப்போ 6 15ல் 7 போய் 8 9ல் 2 போய் 7 6786 மைனஸ் 6786. மைனஸ் 6886 15 19வது கணக்கு 1728 டிவிஷன் கொஸ்டின் மார்க் 149.98 20 இன்ட்டு 25.15 3156 270. இங்கே விட கழிச்சிருக்கலாம். ஓகே, இந்த பிளஸ் 3900 இங்கே போகும்போது ஓகே, இப்போ x is equal to 19வது கணக்கு கணக்கில் எதுவும் தப்பு இருக்கான்னு ஒரு சின்னதாக செக் பண்ணிக்கிறேன். பை எக்ஸ் 149.98 150 இன்ட்டு 26 அடுத்து 3156 மைனஸ் 270 கரெக்டு. இப்போ இருபத்தாறு 0 0 5 5 130 13 26 3900 கரெக்டு. இஸ் ஈக்குவல் டு இது 3156 மைனஸ் 270. இந்த 3900 இங்கே வரனா மைனஸ் ஆகிடுது. அப்போ ஐம் சாரி, கரெக்டாக ஒரு நிமிஷம். இப்போது இது எப்படி வரும்னா 3156 மைனஸ் மைனஸை முதல்ல கூட்டுங்க. நான் இதையும் தப்பாக கூட்டிட்டேன். இதை பாருங்கள், 0 7 9 2 11 மீதி 1 4 மைனஸ் 4170. அப்போது இது என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு இதில் 4170 பெருசு. அப்போ 4170 மைனஸில் இருக்குது. 3156 கழிங்க. அப்போ 10ல் 6 போக 4, 6ல் 5 போக 0 1. அப்போது மைனஸ் 1014. இப்போ இது இங்கே கொண்டு வந்துருங்க. 1014 கரெக்டா? 3900 4170 4170 மைனஸ் 3156 1054.
எக்ஸ் இங்கே போயிடும். இப்போது பாருங்க, இது இங்கே போயிடுது. இந்த -1014 இங்கே வருது. அப்போ 1728 by 1014 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த வகுத்தல் இங்கே போனால் பெருக்கல் ஆகிடும். இது இந்த பக்கம் இருக்கக்கூடிய இது இங்கே வந்தால் வகுத்தல் ஆகிடும். -1014. அப்போ 1728 டிவைடட் பை 1014. கணக்கில் எதுவும் தப்பு இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். 19வது கணக்கு சிம்பிளிஃபிகேஷன். 1728 டிவிஷன் ப்ளஸ் 149.98 இன்ட்டு 25.15 இஸ் ஈக்குவல் டு 3156 269.75 269.75. 19வது கணக்கு. ஐம் சாரி, இங்கே 25.15 புள்ளி 15 அது விட்டுறணும். 0.15 சின்னது இல்லையா, அதை விட்டுருங்க. அப்போது இது 25 பெருக்குனா 25 0 0 5 25 125 மீதி 1 2650 0 5 15 75 7 37 150 இன்ட்டு 25 பெருக்கணும். 0 5 25 125 மீதி 12 25 12 37 3750 இஸ் ஈக்குவல் டு இது. கரெக்ட். ஓகே, இது 150, இது 27, இது 270. கரெக்ட். அப்போ 150 இன்ட்டு இது பெருக்கியாச்சு. 3156 மைனஸ் 270. இதை கழிச்சு போட்டலாம். கழிச்சு போட்டிங்கன்னா 6 15ல் 7 போக 8 10ல் 2 போக 8 2886. இதை நான் கழிச்சு இங்கே போட்டேன். இஸ் ஈக்குவல் டு ஓகே. இப்போ 1728 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 2886. இது 2886. இந்த ப்ளஸ் வந்து இந்த பக்கம் போனால் -3750. அப்போ 1728. இப்போ இதை பாருங்க, இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும்? இதுதான் பெருசு. அப்போ -6ல் 0 இங்கேருந்து கழிக்கணும். 0ல் 6 போகாது, 10ல் 6 போக 4, 14ல் 8 போக 6, 16ல் 8 போக 8. அப்போ -864. அப்போ 1768 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -864. இப்போ எக்ஸ் இங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும்? பெருக்கல் ஆகிடும். இது இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? வகுத்தல் ஆகிடும். அப்போ 1768 பை -864 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 864 இதில் எத்தனை தடவை அடிக்குது? 1728. இப்போ இது வந்து 2 டைம்ஸ். 2 நாள் 8, 2 நாள் 8, 2 6 12 மீதி 1, 2 8 16 1 17. அப்போ இது வந்து 2 தடவை அடிக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. இது இதில் 2 தடவை அடிக்குது. இங்கே சிம்பிள் மைனஸ் இருக்கிறதுனால -2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. 19வது கணக்கு. ஸோ ஒரு சின்ன தவறு பார்த்துக்கணும். இங்கே 149.98 அப்படின்னாக்க அதை நம்ம என்ன பண்ணணும்? 150ன்னு வச்சுக்கணும். 25.15 விட்டுட்டு 25ன்னு வச்சுக்கணும். நான் தப்பாக 26ன்னு போட்டுக்கிட்டேன், அதனால தப்பாக போச்சு. அடுத்தது 20வது கணக்கு. அடுத்தது 20வது கணக்கு. 20வது கணக்கு 16.05 ஸ்கொயர் ப்ளஸ் 8.96 ஸ்கொயர் minus 7.03 into 3.987 is equal to question mark plus 197.99. இதான் கணக்கு. இப்போ பாருங்க, 16.5 ஸ்கொயர்டுங்கிறத 16 ஸ்கொயர், புள்ளி 5 விட்டுலாம், ப்ளஸ் 8.96 புள்ளி 96ங்கிறது 0.5 விட கூட இருக்கிறதுனால இதை 9ன்னு ஆக்கிக்கங்க, 9 ஸ்கொயர் மைனஸ் 7.03ங்கிறத 7ன்னு வச்சுக்கலாம், இன்ட்டு 3.987ங்கிறத 4ன்னு வச்சுங்க,
இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 197 புள்ளி பாதிக்கு மேலே இருக்கிறதுனால 198ன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோ. இப்போ 16 256 ப்ளஸ் 81 மைனஸ் இப்போ பெருக்கணும். 7 4 28 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 198. இப்போ எக்ஸ் அங்கே வச்சுங்க, ப்ளஸ் 198 இங்கே கொண்டு வாங்க. 256 ப்ளஸ் 81 மைனஸ் 28 ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடுது 198 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எல்லாம் கூட்டுங்க, மைனஸ் எல்லாம் கூட்டுங்க. ப்ளஸ் வந்து இது ரெண்டும் ப்ளஸ்ஸு 6 1 7 8 5 13 மீது 1 1 2 3 மைனஸ் இது வந்து 8 8 16 மீது 1 10 2 12 மீது 1 226. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து இதை கழிச்சா 7 6 போக 1 3 2 போக 1 3 2 போக 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 111. ஸோ திஸ் இஸ் த 20th ப்ராப்ளம். தேங்க்யூ.